படல வேறு எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆதிக் எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக் கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சிக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, எனக்கு ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போகிறாருன்னு தெரியாது. ஸ்பாட்டில் திடீர்னு டைரக்ட் ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் வாங்க வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட்னா, வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னையா இது டைலாகுன்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாக்